நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமானப்படுறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ராசிநாதன் சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு பக்காவான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. சரிங்களா? எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். குரு வேறு உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. திருமணத்துக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு குரு வேறு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி, கார்த்திகை 19ஆம் தேதி வரும். குரு வேறு 6ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது 6ஆம் இடங்கிறது கடனை குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம், எதிர்ப்பு குறிக்கிற இடம். அந்த இடத்துல குரு போய் உட்காந்துருக்கிறதுனால கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும். வேலை குறிக்கிற இடம் இந்த 6ஆம் இடம் தான். அப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாலே நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடச்சிடும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாவது இருந்தால் கூட அதிலிருந்து கூட வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த குரு, ஒரு சுமூகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு உங்களுக்கு உருவாக்கி தரும் உங்களுக்கு. சரிங்களா? குரு 6ல் இருந்தாலேங்க, மறைவுஸ்தானத்தில் இருந்தாலே அந்த 6ஆம் இடத்து நல்ல பலனை வாங்கி கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டாம். பெரிய தொல்லைகளெல்லாம் உங்களுக்கு வராது. பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் அடியோடு ஒழிய போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனி மறுபடியும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆனால் பொது பலனை பார்க்கும்போது, இந்த மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க. மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். வேலை இல்லைங்க சார், என்ன பண்ணுறது, நாங்கள் கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடச்சிரும்.
அதே மாதிரி 11லேயும் செவ்வாய் இருக்கார் உங்களுக்கு, சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ்லையாக இருந்தால் சரி, வேலையில் இருந்தால் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. செவ்வாய் 11ல் இருக்கார், சூரியனும் உங்களுக்கு 11ல் இருக்கிறனால அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்காக அந்த கவர்மெண்ட் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு கிடச்சிரும். மனசுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருக்கும், ஒரு ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக அந்த மாதம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? நல்லா இருக்குங்க. இந்த மாதம் பாருங்கள், மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அங்கே பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு ராஜயோக அதிபதி கிரகம் சுக்கிரன்னா நல்லா இருக்கிறனால திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சுக்கிரங்கிறது ஒரு ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம். அது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால சொந்த தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக ஆதாயம், பெண்கள்னால் லாபம், பெண்கள் மூலமாக உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு காமிக்குதுங்க. சரிங்களா? இதெல்லாம் பொதுவான கிரக நிலைகள் தான். உங்களுக்கு கோச்சார கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்கார். ஏன்னா சனி நல்லா இருந்தால் தான் உங்கள் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தில் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும் மறைமுகமாக உங்களுக்கு சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் சனி மூலமாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஏன்னா ஆயுள் கொடுக்குற கிரகம் சனி தான். அப்போ உங்கள் ராசி அதிபதி சனி தான். ராசிநாதன் கெட்டு போயிட்டாலே மனசு கெட்டு போயிடும், உடல்பாராகும், எல்லாமே நெகட்டிவாக எல்லாமே கெட்டு போயிடும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, ஏன்னா இப்போ தான் 7.5 சனி முடிச்சிருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது, இனி என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன, எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், என்ன நடக்கும், என்ன இனிமேல் நடக்காது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.